1 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக முன்னாள் கிரிக்கெட் வீரர் டாக்டர் வி கிரி இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு சாணக்கியால நீங்க பேசுறீங்க. எஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து தான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இது பேசுறதை தாண்டி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் கூட. நம்ம கிரிக்கெட்டிங் சர்க்கிள்ஸ்ல பொதுவா நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். ஆஸ்திரேலியாவோட எழுச்சி, இது வெஸ்ட் இண்டீஸோட ஆதிக்கம் அப்படின்னு. கரண்ட்லி இப்போ அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்திய கிரிக்கெட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் நடப்பதாக இருக்கு. இது மற்ற நாடுகள் குறையாகவே பிசிசிஐ மேல ஒரு பிசிசிஐ கண்ட்ரோல்டு ஐசிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுலதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய இருக்கக்கூடிய பிசிசிஐயின் அந்த விஸ்வரூப நிலைக்கு விதை போட்டவர் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய திரு என் ஸ்ரீனிவாசன் அவர் பத்திய ஒரு சின்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான். அவரோட இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துல பெரும்பான்மையான பங்கு அல்ட்ராடெக் நிறுவனம் வாங்கியிருக்கு. அதனால அவருடைய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தொழில் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருவதாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ்லாம் இப்போ சொல்றாங்க. சிஎஸ்கே ஓனர் மேனேஜ்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, திரு ஸ்ரீனிவாசன் எப்படி இப்பேற்பட்ட உச்சத்தை அடைந்தார்? ஸ்ரீனிவாசன் பற்றி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது ஒரே வேர்டில் சொல்லணுன்னாக்க இந்த பிசிஏடின்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர். ஆமாம், அதே மாதிரி பிஃபோர் ஸ்ரீனிவாசன், ஆஃப்டர் ஸ்ரீனிவாசன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் மட்டுமல்ல, பிசிசி. நான் சொல்றது இந்தியன் கிரிக்கெட். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த மாதிரி பண்ணது அவர் தான். டோட்டல் சேஞ்ச். அதாவது கிரிக்கெட் பணத்தை கிரிக்கெட்டர்ஸ்க்கு செலவழிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வந்தே அதுதான். மற்ற எல்லா பிரசிடென்ட்டும் இப்போ எல்லாருமே கிரிக்கெட் பண்ணுறது பேங்க்கில் போட்டு சேமிச்சு வச்சுருப்பாங்க. இவர் எடுத்து தாராளமாக கொடுத்தாரு, எல்லா பிளேயர்ஸும் கொடுத்தாரு. அதாவது கரண்ட் பிளேயர்ஸ், ஃபார்மர் பிளேயர்ஸ், பழைய பிளேயர்ஸ்க்கு பென்ஷன், அந்த மாதிரி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு அவரை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பண்ணது ஸ்ரீனிவாசன் தான். ஸோ அது பெரிய விஷயம். அதுதான் நம்பர் 1 விஷயம் அவர் பண்ணதில்லை. தென் கிரிக்கெட்டுக்கு யோமன் சர்வீஸ், அதில் கொஸ்டினே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. அவர் இந்த லெவலில் வந்தார், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு he was வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். தென் he became president 2002. பிரசிடென்ட் 14 வருஷம் முதல் பிரசிடென்ட்டாக இருந்தார். 2017 வரைக்கும் இருந்தார். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் நினைக்கிறேன் பிரசிடென்ட்டாக இருந்தார். அண்டு அப்போவே எல்லாம் தமிழ்நாடு கிரிக்கெட் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார் ரொம்ப. அண்ட் he moved to பிசிசிஐ. பிசிசிஐயில் ஸ்டார்டட் வித் ட்ரெஷரர் போஸ்ட். அதுலேருந்து செக்ரட்டரி ஆனார். செக்ரட்டரியில் இருக்கும்போது தான் ஐபிஎல் கிரியேட் ஆச்சு. ஐபிஎல் கிரியேட் ஆனதில் இவருக்கு இப்போ முக்கிய பங்கு. லலித் மோடி தான் அவரோட பிரைன் சைன் சொன்னாலும் இவரோட ரோல் இருக்கு. லலித் மோடி தான் அவரும் ஐசிஎல்லேருந்து அந்த இதெல்லாம் எடுத்தார். ஆமாம், முதல்ல ஐசிஎல் தான் ஃபர்ஸ்ட். அதுலேருந்து மெயின் மேட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஐபிஎல்லும் போர்டும் சேர்ந்து பண்ணதில் இவருக்கு ரொம்ப முக்கிய பங்கு. செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆனார். பிரசிடென்ட்டாகி லாட் ஆஃப் சேஞ்சஸ். அது பிளேயர்ஸ்க்கு நிறையா பண்ணியிருக்காரு. நான் முதல்ல சொன்னேன்ல, அது மறுக்கவே முடியாத உண்மை. அது தவிர இந்த சென்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணார். அதை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இப்போ 22 சென்டரும் இருக்குது இந்தியாவில், எல்லாம் டெஸ்ட் பிளேயிங் சென்டர். இது ஒவ்வொரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணார். கவுஹாத்தியில் ஒரு ஸ்டேடியம், ஒரிசாவில் ஒரு ஸ்டேடியம், கண்டரில் ஒரு ஸ்டேடியம். முன்னெல்லாம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை, பெங்களூர் அவ்வளோதான் இருக்கும். இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேடியம் வந்துருக்கு. இப்போ மெட்ராஸில் சென்னையில் ஒரு டெஸ்ட் ஆச்சுன்னா அவங்க 26 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் டெஸ்ட் வரும். அந்த மாதிரி ஆகிடுது இப்போ. ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க டெஸ்ட். ஸோ கண்ட்ரி வைஸ் கிரிக்கெட்டை பாப்புலரைஸ் பண்ணுது. ஸோ கவுஹாத்தியில் விளையாடுனாலும் நார்த் ஈஸ்ட்லேருந்து பராக் வந்துட்டார்.
ஆமா. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆனதுக்கு மறைமுகமாக இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் பிளேயர்ஸ் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்காது. இதில் வந்து இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இவரோட குணாதிசயம் பற்றி பேசணும்னா அது இன்னும் நிறையா இருக்கு. என்னன்னா நீங்க ரொம்ப நெருங்கி நான் பழகிருக்கீங்க. நெருங்கி பழகியிருக்கேன் ஒரு பீரியடில் வந்து. அவர் வந்து நல்ல என்னை ஞாபகம் வச்சுருப்பார் முன்னும். வெரி வெரி குட். இது அதாவது நீங்கள் வந்து கேப்டனில் வந்து ஃபைட்டிங் கேப்டன், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. யார்? சௌரவ் கங்குலி சொல்கிறீங்க, விராட் கோலி சொல்கிறீங்க, ரிக்கி பாண்டிங் சார். இவருக்கு இருக்கிற இந்த ஃபைட்டிங் குவாலிட்டி யாருக்குமே கிடையாது. அதாவது இவரை பீட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துப்பார். யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் குவாலிட்டி. வின்னு தான், வின் வின் வின். அது மாதிரி பிரமாதமாக இவர் வந்து ரன் பண்ணார் இது. அண்டு இன்னொரு இது இவரோட இன்வால்மெண்ட் இன் கிரிக்கெட். அதாவது இவர் இந்த இப்போ 150 கிளப் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடுல. 150 கிளப் செக்ரட்டரி பேரும் அவருக்கு தெரியும். அண்ட் அந்த செக்ரட்டரிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காருன்றாங்க ஒவ்வொரு செக்ரட்டரிக்கும். ஏன்னா தே ரன் த ஷோ. ஸோ அவங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் அழைச்சிட்டு போய் அந்த ஐபிஎல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் போது ரொம்ப நிறையா இது பண்ண அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப இவர் கடமைப்பட்டிருக்காங்க. அண்டு பிளேயர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக தெரியும் அவருக்கு யார் யார் பிளேயர்ஸ். நீங்கள் வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் எல்லாம் பேசி வச்சுட்டு இருப்பார் யார் யாருன்னு தெரியும். இந்த மாதிரிலாம் ஒரு இன்வால்மெண்ட். பழைய பிரசிடெண்ட்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் வந்து யார் ஸ்டேட் டீமில் யார் இருக்கானே தெரியாது, ஸ்டேட் கேப்டன் யாருன்னே தெரியாது. இவர் அப்படி இல்லை. ஸ்டேட்டில் இருக்கிற 12th மேன் 13th மேன் கூட வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட். இதுதான் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இவரோட விஷயத்துல நம்ம சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட அந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி. நம்ம தொடர்ந்து வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட்ஸ் ஈக்குவலன் டு மும்பைன்ற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு டீம் வந்து உயர்ந்தது. தமிழ்நாட்டில் வந்து கிராஸ் ரூட்ஸ் அளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து கொண்டு போனார். இவந்தோ பல இடங்கள்ல இருந்து அந்த உள்ள வரதுக்கான அந்த விஷயங்கள்ல பல சிக்கல்கள் இருந்தாலுமே கூட இந்த இது இருந்தது, ஒரு மொபிலிட்டி இருந்தது. எல்லா இடத்துலயும் கிரிக்கெட்டை கொண்டு போனாரு. நிறைய ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி கொடுத்தாரு. அதில் வந்து ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இந்தியாவிலே பண்ணிட்டாரு அவர். நான் சொன்னேன் இல்லை, இப்போ நீ கவுஹத்தி, கட்டாக் இது எதுமா உத்தராகண்ட் எது வேணா எடுத்துக்கோங்க, எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அது பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு வருஷம் தான் பண்ணுறதா இருந்தது. அந்த ரெஸ்பான்ஸை பார்த்தார். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஐ திங்க் சென்னையில் தான் நடந்தது மெஜாரிட்டி. அதை பார்த்து ஆமாம் நந்தம் 2 தான். அப்புறம் என்ன பண்ணார், ஒவ்வொரு சென்டருக்கு மாற்றினார். ஓஹோன்னு பயங்கர வரவேற்பு. இன்னைக்கு சென்னை சிட்டி இஸ் நத்திங் கம்பேர்ட் டு மப்சல் டிஸ்ட்ரிக்ட். அவங்க தான் தே ரன் த ஷோ. ஏது பிளேயர்ஸை பார்த்தாலும் சரி, ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்த்தாலும் சரி, எல்லாமே அவங்க தான். ஈவன் கிரவுண்ட் மப்சல் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் சென்னை கிரவுண்ட். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ரியலாகவே ஹெட்ஸ் ஆஃப். பிகாஸ் இந்த மாதிரி மப்சலில் கொண்டு போய் கிரிக்கெட்டை விளையாட வைக்கிறது யாருமே ட்ரீம் பண்ணல. எல்லாமே சிட்டி கிரிக்கெட் தான். இப்போ நீங்கள் மும்பை எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி தான். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து அவ்வளோ நவி மும்பை, அப்புறம் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான். மகாராஷ்டிரா ரொம்ப டெவலப் ஆகல. என்ன கம்பேர் பூனே மட்டும்தான். அதுவும் பூனே சஹாரா கம்பெனி எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி சிட்டிஸ் வந்து பெங்கால் கேட்டாக்க ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி தமிழ்நாடு மட்டும் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் டூயிங் பெட்டர் தேன் சிட்டி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதுல வந்து நம்ம கேட்கணும்னா நேஷனல் லெவல்ல அவர் ஐபிஎல்ல அவர் ஆற்றிய பங்கு சொல்றோம். பிசிசிஐ உலக லெவல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை மாத்தினதும் இவரோட பங்குன்னு சொல்லலாம். குறிப்பா இவர் பிரசிடென்டா இருந்த டைம் அவங்க வந்து ஐசிசி கூட சண்டை போட்டு பிசிசிஐக்கான கூடுதல் நிதியை வாங்கி தந்தாருன்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்கு. கரெக்ட். அது நடந்த விஷயம் இல்லை, அது எப்படின்னாக்க ஐசிசிக்கு வந்து மேஜர் ஃபண்டிங் வந்து இந்தியா தான். ரெவென்யூனா இந்தியா தான். அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியா வந்தது. பட் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்டேக் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃபேக்ட் 70% வரைக்கும் இந்தியா கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். தென் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. சுத்தமாக வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஒன்றுமே கொடுக்குதில்லை. வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான்லாம் ஒன்றுமே கொடுக்குதில்லை. ஏன்னா அவங்ககிட்ட பண்ணமே இல்லை. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஐசிசி இஸ் கிவிங் மணி டு ரன் த ஷோ. அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ மொத்தத்தில் வந்து இந்தியா மேஜர் பணம் கொடுக்குறதுனால இந்தியா வந்து டாமினேட் பண்ணணும் இன் கண்டக்டிங் தி ஐசிசி.
அப்படின்ற ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தது இவர் தான். ஏன்னா பிகாஸ் இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ இது ரன் பண்ணும்போது நீ வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை வச்சு அவங்க சொல்கிறத கேட்டுருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இம்பார்ட்டன் அண்ட் ஹீ பிகேம் ஐசிசி சேர்மன். எஸ், அந்த அப்படி ஒரு பதவியை உருவாக்கி அதில் வந்து போய் உட்காண்டாரு. அதுக்கப்புறம் சஷாங்க் மனோகர் வந்து அதெல்லாம் அது விஷயம். பட் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டு இதுதான் அந்த ஃபைட்டிங் குவாலிட்டின்னு சண்டை போட்டு அந்த பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டு இவர் வந்து எல்லாமே இந்திய கிரிக்கெட்டோட வளர்ச்சி நோக்கி தான் அவர் இது. எஸ் எஸ், இன்னைக்கு வந்து இந்தியா இல்லைனாக்கா ஐசிசி இல்லை அந்த அளவுக்கு கொண்டு வந்து. நம்ம நினைச்சா பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் விளையாட வைக்க முடியும், நம்ம பாகிஸ்தான் போய் விளையாடாம இருக்கவும் முடியும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம போகலன்னா கூட வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஐசிசி. நமக்காக மாற்றுவோம். ஆமாம், நமக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணு. அது கரெக்ட் தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஒரு காலத்தில் டாமினேட்டிங். அவங்க சொன்னதுதான் சட்டம். இன்ஃபேக்ட் மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் அவங்க சில கண்ட்ரி மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. எவ்வளோ பேர் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாண்ட்லையும் மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிருக்கோம். புகார் கொடுத்தவனே ஃப்ராடு. நான் யாரை சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. டாமினேட்டட் பை ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. அதை அப்படியே மாற்றி இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா கிரிக்கெட் இல்லை வேர்ல்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஐபிஎல் வந்து பயங்கர சக்ஸஸ். கிரெடிட் கோஸ் டு போத் லலித் மோடி அண்ட் என் ஸ்ரீனிவாசன். அதை வந்து இப்போ வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து அமெரிக்காவில் போய் தே ஆர் பையிங் எ டீம் அண்ட் தே ஆர் ரன்னிங் தி ஷோ. இதெல்லாம் வந்து இந்தியாவோட கிரெடிட். இன்னைக்கு இந்தியா இல்லைனாக்கா வேர்ல்டில் கிரிக்கெட்டே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் தான் அஸ்திவாரம் போட்டது என்எஸ் தான். ஸ்ரீனிவாசன் அவருடைய வளர்ப்பு மகன் என வர்ணிக்கப்படுவர் மகேந்திர சிங் தோனி. நம்ம வந்து பார்க்குறோம், இன்னைக்கு உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஜம்பவனா இருக்காரு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அண்ட் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருக்காரு. இந்த நட்சத்திரங்களில் பட்டியலிட்டோம்னா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு மீட்டிங்கில் மைக் எடுத்து பேசுகிறாரு, தோனி சிஎஸ்கே, சிஎஸ்கே இஸ் தோனி அப்படின்னு. நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். இதுக்கும் இவர் தான் ஓனர். அப்படியே சொன்னார். அந்த அளவுக்கு பாண்டிங் ரொம்ப ரொம்ப, அதாவது சன்னுக்கு மேலே அந்த மாதிரி தோனி. இது அண்ட் தோனியும் வெரி கிரேட்ஃபுல் டு சிஎஸ்கே. என் ஸ்ரீனிவாசன். என் ஸ்ரீனிவாசன் சொன்னால் தட்ட மாட்டார் தோனி. எங்கே இருந்தாலும் பறந்து வந்துடுவார் சென்னைக்கு. ஈவன் சாதாரண மேட்ச் டிஎன்பிஎல் ஒரு மேட்ச்னா கூட தோனி வில் கம் அண்ட் இனாகிரேட். அந்த மாதிரி அவங்க இருவருக்கும் என்னென்ன உறவு எப்படி உருவாச்சு? ஏன்னா ஐபிஎலோட இனாகுரல் சீசன் அப்போ அந்த முதல் ஆக்ஷன் நடந்தப்போ சேவாக் தான் வேணும். ஆமா, அவர் ஐ ரிமெம்பர் தட். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விபி சந்திரசேகர் அவர் சொன்னார், நோ மோர் இஸ் நோ மோர். அவர் சொல்லியிருந்தாரு எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து சேவாக சிஎஸ்கே எடுக்கலாம். ஏன்னா சிஎஸ்கேல ஐகான் யாரும் இல்லை. டெண்டுல்கர், கங்குலி, டிராவிட் எல்லாம் மற்ற ஊரில் இருந்தாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு சென்னைக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஸ்ரீகாந்த் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கிரிக்கெட்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, 90s ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இவர் சேவாக சஜஸ்ட் பண்ணார் என் ஸ்ரீனிவாசன். அப்போ நம்ம விபி சந்திரசேகர் வந்து இல்லை சார், தோனின்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவனை வந்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா அவன் வேர்ல்டு கப் வேறு நல்லா வின் பண்ணி கொடுத்துருக்கான், அவனை போடலான்னு சொல்லிட்டு இவர் சஜஸ்ட் பண்ணார். ஐயோ அதான் பேரே தெரிலப்பா, சேவாக் இருந்தால் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், நான் கிரெடிட் கோஸ் டு விபி சந்திரசேகர். ஸோ அருமையாக ஃபிக்ஸ் பண்ணாங்க தோனியை. அது தோனிக்கு இன்ஃபேக்ட் விபி சந்திரசேகர் தோனியை பார்த்ததே கிடையாது, பேரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆள். இப்போ ஒரு நாள் ஹோட்டலில் மீட் பண்ணும்போது ஐ எம் தோனி அப்படின்னு ஆமாம் முடி வச்சுட்டு உழவுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனிவே விபி சந்திரசேகரும் டஃப் மாஸ்டர். ஓகே, அவரும் வந்து இந்த மாதிரி தோனிக்கு வந்து சில இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தார். தோனி அதெல்லாம் கேட்கவே இல்லை, எதுவும் தான் நினச்சி தான் அப்படின்னு தோனி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இதில் இந்த விஷயத்தில் கேட்கணும்னா திரு ஸ்ரீனிவாசன் எப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு? ஏன்னா ஒரு கட்டத்துல டீமுக்கு எடுக்கணுமான்னு யோசிச்சவரு, இந்த பேர்லாம் தெரியுமானே தெரியாதுன்னு சொன்னாரு. இல்ல பின்னாட்கள்ல வந்து அவரோட கண்ட்ரோல்ல பிசிசி வரும்போது கேப்டனா புஷ் பண்ற அளவுக்கு ஒரு டைம் வந்து ஒரு மீம் கூட வந்தது. இப்பெல்லாம் பாருங்க, பிசிசி நினைச்சா கேப்டனை இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. அப்பெல்லாம் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து தோனியை மாத்தணும்னு சொல்லும் போது ஃபிளைட் இறங்குறதுக்குள்ள செலெக்ஷன் கமிட்டியே மாத்திட்டாரு ஸ்ரீனிவாசன். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்ல, இது எப்படி இந்த ரேப் பில்ட் ஆச்சு? சி, தோனி வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், அதை வந்து கொஸ்டினே கிடையாது. ஸோ சில செலக்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், பட் அந்த லாங் ரன் விச் இஸ் பெட்டர்னு அந்த பிரசிடென்ட் நோஸ். ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து விச் இஸ் பெட்டர் ஃபார் இந்தியா, ஏன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த கேப்டன், மற்ற டீம் இஸ் அப்பாயிண்டட் பை செலக்டர்ஸ்.
ஸோ இப்போ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது எப்போவுமே கேப்டனை வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இஸ் கோயிங் டு லீட் த சைட் அண்ட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. அதனால் ஸோ அந்த விஷயத்தில் வந்து தோனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஈவன் தோ தோனி 2 சீரீஸ் லூஸ் பண்ணால் கூட 2 பெரிய டெஸ்ட் சீரிஸ். ஆமாம் 0-4 ஆமா. அது இன்ஃபேக்ட் 5 செலக்டரும் எழுதி கொடுத்தாங்க ம். இது மாதிரி தோனியை மாற்றணும்னு சொல்லிட்டு. மோஹிந்தர் அமர்நாத்தால உள்ள இருந்தாரு நினைக்கிறேன். மோஹிந்தர் அமர்நாத், ஈவன் ஸ்ரீகாந்த் வாஸ் தேர். ம். எல்லாருமே எழுதி கொடுத்தாங்க. பட் இவர் வந்து ஸ்டூட் ஃபர்ம், இல்லை தோனி தான் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னார். ஸோ இவர்களோட விஷன் இருந்திருக்கு தோனியை பற்றி. ஏன்னா அல்டிமேட்லி தே ஒன் மெனி ட்ராஃபீஸ், அதனால் இது பண்ணு. பட் தோனி வந்து அட் ரைட் டைம் வரும்போது ஈ ஸ்டேட் அவே ஃப்ரம் கேப்டன்சி. போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். கரெக்ட் டைத்தில் இது பண்ணிட்டார். ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் வந்து அந்த அவரோட விஷயத்த சொல்லணும்னா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ பிசிசிஐல பார்த்தோம்னா பல லாபி இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும். அப்படி இருக்க இப்ப ரீசெண்டா பார்த்தது ஜேஷா அவருடைய நியமனம். அந்த ஜேஷாவோட நியமனத்துல வந்து எல்லா லாபியும் ஒத்துக்கிட்டு அவரை வந்து கொடுத்தாங்க. எல்லா லாபிக்கும் எல்லா பதவிகளும் கிடைச்சது அப்படின்ட்டு ஒரு மனதாக அந்த ஒரு பியூரோக்ராட்ஸ் இல்லாத ஃபர்ஸ்ட் ஒரு பிசிசிஐ இது வந்து பிரசிடென்சி இவருக்கு தான் வந்துச்சு. ஏன்னா நடுவில் வந்து நீதிபதிகள் நியமித்த இவர்கள்லாம் வந்து பிசிசிஐ இது பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுல எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேல இருந்தா பிரிஞ்சு இருந்தா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டால்மியா குரூப்பா இருக்கட்டும், இவங்களாகட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரிவும் எல்லாரும் சேர்ந்து அருண் ஜெய்ட்லி அவர்கள் தலைமையிலான அதா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணதா சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஜேஷாக்கு முன்னாடி ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பிரசிடென்ட்னா அது ஸ்ரீனிவாசன் தானே சொல்லுவாங்க. அந்த டாமினன்ட் அண்ட் அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விஷயம் அது எப்படி அவர் கொண்டு வந்தார்? ஏன்னா he has a personal rap with முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், மத்தியில வாஜ்பாயா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், காங்கிரஸ்ல லீடர்ஷிப் ஆகட்டும், எல்லாருக்கூடையும் அதிமுக வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஒரு க்ளோஸ் இது வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து ஜெய்ஷா மேட்ரு என்னன்னாக்க ஜெய்ஷா இஸ் சன் ஆஃப் அமித்ஷா. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஈ பிகம் பவர்ஃபுல். காங்கிரஸ் சேர்ந்த இவர் கூட தானே துணைத் தலைவரா இருக்காரு, ராஜீவ் சுக்லா வந்து துணைத் தலைவரா இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. அது கெமிஸ்ட்ரி. இது வந்து இதில் இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து பிகர் தேன் த ரியல் பாலிடிக்ஸ். அந்த அளவுக்கு இது குரூப்பிசம் பாலிடிக்ஸ்லாம் பயங்கரமாக பிசிசிஐயில். அதை சொன்னாக்க ஜனங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசம். பட் அதை மேனேஜ் பண்ணுறதே பெரிய டேலண்ட் தான். ஏன்னா அதுவாது ஜெய்ஷாவாது அமித்ஷாவோட சன்னு அந்த பார்ட்டி இருக்குது. அந்த இதில் இவர் இண்டிவிஜுவலாக ஒரு இது இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இவரோட குரு ஸ்ரீனிவாசன் தான் அப்படியே இண்டிவிஜுவல் இதில் வந்து பண்ணி எல்லாரையும் மேனேஜ் பண்ணார். எல்லாரோடையும் சண்டை போட்டார், எல்லாரோடையும் தாக்கு பிடிச்சார். ஸோ அந்த மாதிரி பெரிய கிரைசிஸ். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன அசோசியேஷன் சின்ன கிளப்பில் வந்து நம்மளால் தாக்க முடியாது. இதெல்லாம் வந்து பிசிசிஐயில் பண்ணணும்னா பெரிய விஷயம். ஏன்னா ஜெயின்ஸ் இருக்காங்க, குரூப்பிசம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் லாபியிங். இதில் யார் 2 எனிமினா 2 எனிமி ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏன்னா காமன் எனிமி அந்த மாதிரிலாம் ஆகிடும். நிறைய இருக்குது பிசிசிஐயில். இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ரொம்ப 50s and 60sலாம் 50s ஒரு சீரீஸ் வந்து ஐ ஹர்ட் 5 கேப்டன் 5 டெஸ்ட்டுக்கு இருந்தாங்க இந்தியாவில். கேன் யூ பிலீவ்? 5 டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேப்டன். அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்காள் உங்காள் அதெல்லாம் நிறைய உண்டு. ஸோ அது இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான். ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து ஒரே இது தோனி. அண்ட் தோனி ப்ரூவ் டு பி அ பிக் சக்ஸஸ். ஸோ அது வந்து ரியலி ஃபார்ச்சுனேட். இப்போ வேற ஏதாவது ராங் ஹார்ஸை இவர் பேக்கப் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க, இவர் பேர் டேமேஜ் ஆகிருக்கும். இவர் வந்து தோனியை மட்டும் இது பண்ணல. அந்த டைம்ல விளையாண்ட இந்தியன் டீம்ல பார்த்தோம்னா தோனி மட்டும் இருக்க மாட்டாரு. ரெய்னா இருப்பாரு, அஸ்வின் இருப்பாரு, ஜடேஜா இருப்பாரு. அந்த ஒட்டுமொத்த இந்தியன் டீம் நெஹராலாம் உள்ள வந்தாங்க, மோஹித் சர்மா உள்ள வந்தாரு, ஈஸ்வர் பாண்டேன் ஒரு பவுலர் சிஎஸ்கேக்கு ஒரு டைம் பவுலிங் போட்டாரு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்ல உள்ள வந்து இங்கிலாந்துல போய் லார்ட்ஸ்ல பவுலிங் போடுறாரு. அப்படி இருக்க ஒரு இந்தியன் டீம்லயே ஒரு 6 பேர் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்தது இல்லை. ஸோ அப்படி இருந்தாலும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அது எப்படி தாக்கு பிடிச்சாரு? இல்லை அது வந்து எப்படின்னா ஒன்ஸ் தோனி ரெக்கமெண்ட் கேப்டனாக இருக்கும்போது தோனி ரெக்கமெண்ட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக அதர் பீப்புள் லிசன், எஸ்பெஷலி த செலக்டர்ஸ். ஏன்னா கேப்டனுக்கு ப்ரையாரிட்டி உண்டு, அவன் தான் வச்சு விளையாட போகிறான். ஸோ அந்த பேசிஸில் வந்துடலாம். இப்போ நீ கூட பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம விராட் கோலி இருந்தாருன்னா அவர் வந்து ரெக்கமெண்ட் சிராஜ் எவ்ரிவேர், எல்லாருக்கும் தெரியும் விஷயம். சச்சின் தெண்டுல்கர்னா அகர்கர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கபில் தேவுக்கு சேத்தன் சர்மா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அடியாள் மாதிரி ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இது வெரி காமன் இது. ஸோ இதில் தோனியோட முடிவு மட்டும் இல்லை, இதில் ஸ்ரீனிவாசனுடைய அவரோட பங்கு இருக்கும்ல. அவர் அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டார். அவர் தோனிக்கிட்ட விட்டுருவார். தோனி தான் செலக்ட் சைட் அந்த விஷயத்து.
இவர் உள்ள டீப்பாக போய் நீ இதை பண்ண அதை பண்ண சொல்லவே மாட்டார். இப்போ தோனி வந்து தப்புனா கூட தோனியை விட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, அந்த மாதிரி 2-3 கேஸ் நம்ம பார்த்தோம். சுரேஷ் ரெய்னா ஒருத்தர் வாக் அவுட் ஆஃப் துபாய் ஐபிஎல். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டார் அவர். ஏன்னா பிகாஸ் தோனி நம்பினால் தோனி இஸ் குட் எனஃப். ரொம்ப நன்றி சார். நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்க. ரொம்ப தேங்க்ஸ்.